தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் 10 விவகாரம் இப்போதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டிலுக்கு 10 கோடி வசூல் செய்வதும், மாதத்திற்கு 300 கோடி ரூபாய் வசூல் செய்வதும் நாம் அது குறித்து மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் தெரியப்படுத்துகிற போதும், போராட்டங்கள் நடத்துகிற போதும், அது குறித்து கடந்த காலங்களிலே தீர்வு காணாததனாலே புதிதாக பதவியேற்றிருக்கிற விஜயண்ணா அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க உத்தரவிட்டதாக செய்திகள் வெளியானது. ஆனால் இன்னும் இந்த பிரச்சனை முடிந்த பாடில்லை என்பதுதான் நிதர்சனமான நிலவரமாக இருக்கிறது. இன்னும் கலவரம் ஓய்ந்த பாடில்லை. வாடிக்கையாளர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் வாக்குவாதம், கைகலப்பு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு முன்பாக நடைபெற்று வருவது தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் கூட நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு கடையிலே விற்பனையாளரை வாடிக்கையாளர் ஒருவர் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களிலே வைரல் ஆகியிருப்பதை மாண்புமிகு முதல்வர் விஜயண்ணா அவர்கள் பார்த்திருப்பார்கள். இது போன்ற தாக்குதல் தொடருமா, தடை வருமா என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருந்தாலும், நமக்கு ஞாபகத்துக்கு வருவது கரூரிலே பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த விஜயண்ணா அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடி நம்மையெல்லாம் ஒரு அசத்தினார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜயண்ணா அவர்கள் இப்போதும் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று தமிழ்நாட்டு மக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்களே, தான் பாடி அந்த 10 ரூபாய் பாட்டை விஜய் அண்ணா அவர்கள் மறந்திருக்கலாம். தமிழ்நாட்டிலே 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதனுடைய முழு செயல்பாடு என்ன? மூடப்பட்டதா, மூடியது திறக்கப்பட்டதா, திறந்தது மூடியே இருக்குமா, மூடியது திறக்குமா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே சம்பந்தப்பட்ட அமைச்சர் இந்த கடைகள் மூடியதுனாலே 11,000 கோடி இழப்பு என்று அமைச்சர் ஏதோ தமிழ்நாட்டிற்கு இந்த கடைகள் மூடியதுனாலே அரசுக்கு வந்த இழப்பு என்று அவர் எந்த அடிப்படையிலே அர்த்தத்திலே அதை சொல்லினார் என்று தெரியவில்லை. டாஸ்மாக் மதுபான கடைகளிலே தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்ற அட்ராசிட்டிக்கு விஜயண்ணா தடை போடுவாரா, அல்லது பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று கரூரிலே விஜயண்ணா பாடிய பாட்டை அவர் மறந்திருந்தாலும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற அட்ராசிட்டியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் விஜயண்ணா அவர்களே தாவேக அரசில பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்களே, இது உங்கள் கவனத்திற்கு வந்ததா? இதற்கு உரிய தீர்வு காணப்படுமா என்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் கேள்வி. ஏனென்றால் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, தமிழ்நாட்டிற்கு தலைகுடிவு இத்தனையும் ஏற்படுவது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தால் என்பது விஜயண்ணா அவர்களே உறுதி செய்திருக்கிறார்கள், கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஏன் முதல்வராக பொறுப்பேற்ற விஜயண்ணா அவர்கள் முதல் கையெழுத்தாக 3 கையெழுத்துல போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என்று 3 கையெழுத்திலே ஒரு கையெழுத்திட்டாலே அவை தமிழகத்திலே போதை கலாச்சாரத்தை ஒழித்து பாதுகாப்பான தமிழகமாக, தலை நிமிர்ந்த தகலமாக தாய் தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று விஜயண்ணா கூறியது இப்போது நமக்கு பாடல் நினைவுக்கு வருகிறது. சிங்கப்பெண் சிறப்பு படை இப்போது முதல் வழக்காக சிறுவைகண்டோம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்
தொடர்புடைய அந்த பாலியல் சம்பவத்தை தான் முதல் வழக்காக பதிவு செய்வோம் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவரும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே தன்னுடைய அச்சத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய அச்சத்தை, பாதுகாப்பற்ற சூழ்நிலையை இங்கே அச்சில் அடைத்தது போல எடுத்து வைத்திருக்கிறாரே, பதில் சொல்ல முன் வருவாரா? நிதி ஆயோக் கூட்டத்திலே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கோரிக்கை முன்வைத்து அது சம்பிரதாயமான கோரிக்கையா, சாதனை படைக்கும் கோரிக்கையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே பாடலுக்கு 10 ரூபா பாடல் பாடிய விஜயண்ணா அவர்களே, தங்கள் ஆட்சியிலே நடைபெறுகிற இந்த அட்ராசிட்டிக்கு முடிவு கட்ட தமிழ்நாட்டு மக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்களே, பாட்டலுக்கு 10 ரூபா முடிவு கட்டுமா விஜயண்ணா அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.